வணக்கம் மக்களே, வெல்கம் டு பங்குச்சந்தை பட்டதாரி. இந்த வீடியோவில் 3 அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பிர்லா சாஃப்ட். இது ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி சொல்யூஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ அமெரிக்காவில் 87%, மற்ற நாடுகளில் 13% இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸிங்கில் தான் இருக்குது. 2020 2500 கோடி இருந்த சேல்ஸ் இப்போ 2025 டபுள் ஆகி 5200 கோடி கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் நல்ல ப்ராஃபிட்ஸ் ரைஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. டேரிஃப், ஏஐ பூம், வார் சுச்சுவேஷனால கரண்ட் இயர் ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ங்கிறதுனால லாங் டேர்முக்கு ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 3400 கோடியும் அசெட் 4400 கோடியும் இருக்குது. பாரோயிங்ஸ் 150 கோடி இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசெட்ஸ் பாரோயிங்ஸை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ பிர்லா சாஃப்ட் ஒரு ஸ்டேபிளான கம்பெனி தான். இப்போ ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பார்க்கலாம். இப்போ பிர்லா சாஃப்ட் பிஇ 22 இருக்குது. அது இண்டஸ்ட்ரி பிஇ 30 விட கம்மியாகவும் 10 இயர் மீடியன் பிஇ 16 விட அதிகமாகவும் இருக்குது. ஆர்ஓஇ 16%, ஆர்ஓசிஇ 21% ஸ்டேபிளாக இருக்குது. டெப் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோலையும், டிவிடெண்ட் ஈல்டு 1.73%, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எஃப்ஐஐ டிஐஐ சேர்த்து 75% மேலேயும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. டெக்னிக்கல் சார்ட் பார்த்தா கூட பி சாஃப்ட் அதோட ஆல் டைம் ஹை 865 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 55% ஃபால் ஆகி டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் சம்மரி என்னன்னா, ஃபண்டமெண்டலாகவும் சீப்பாக இருக்குது, டெக்னிக்கலாகவும் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை 500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் கன்சிடர் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சொனாட்டா சாஃப்ட்வேர். இது ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. இவங்க ஐடி சர்வீசஸ் அண்ட் ஐடி சொல்யூஷன்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களுக்கான ரெவன்யூ ரீஜன் வைஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் 57%, அவுட் சைட் இந்தியாவில் 43% இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெவன்யூ சார்ட் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2020 4000 கோடி இருந்த சேல்ஸ் 5 இயர்ஸில் டபுளுக்கு மேலே போய் 10,000 கோடி அளவுக்கு ரேப்பிடாக க்ரோ ஆகியிருக்கு. ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது கூட 2023 500 கோடி இருந்த ப்ராஃபிட் கடைசி வருஷம் 300 கோடியும், இந்த வருஷம் 420 கோடி கிட்டையும் டெக்லைன் ஆகிருக்கு. இதுக்கு ஏஐ பூம், குளோபல் டென்ஷன் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் 17 புது கஸ்டமரோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்கன்னு நம்பலாம். இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது கூட ரிசர்வ்ஸ் 1678 கோடியும், அசெட்ஸ் 4670 கோடியும், பாரோயிங்ஸ் 516 கோடியும் இருக்குது. இந்த கம்பெனிக்கு கடன் கொஞ்சமாக இருக்குது. பட் ரிசர்வ்ஸ் அண்ட் அசெட்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த கடன் கம்மி தான். ஸோ மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நம்பலாம். இப்போ ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட பிஇ 24.9 இருக்குது. அது இண்டஸ்ட்ரி பிஇ 30 விட கம்மியாகவும், 10 வருஷம் மீடியன் பிஇ 18.2 விட அதிகமாகவும் இருக்குது. இந்த கம்பெனியோட ஆர்ஓஇ 27%, ஆர்ஓசி 29% சூப்பராகவே இருக்குது. இந்த கம்பெனியோட டெப் டு ஈக்விட்டி 0.3லையும், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எஃப்ஐஐ டிஐஐ ஸ்டாக் ஹோல்டிங்கோட சேர்த்து 65% இருக்குது. ஓவராலாக ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி சூப்பராகவே இருக்குது. சொனாட்டா சாஃப்ட்வேரோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை 850 ரூபாயிலிருந்து அரௌண்ட் 60% கீழே விழுந்து டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. பட் ஃபண்டமெண்டல்ஸோட கம்பேர் பண்ணால் இன்னுமே இந்த ஸ்டாக் கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இந்த ஸ்டாக்கோட ஓவரால் சம்மரி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி மீடியமான வேல்யூவேஷன்லையும் டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது. இந்த ஸ்டாக் ஒரு 350 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா ஃபண்டமெண்டலி டெக்னிக்கலி ஒரு பேலன்ஸ் இருக்கும். அப்போ ஈஸியாக கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்கும். இப்போ டெக்னிக்கலாக டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுனால இப்பயும் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி நாட்கோ ஃபார்மா. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்னு சொல்லக்கூடிய ஃபினிஷ்டு டோசேஜ் ஃபார்முலேஷன்ஸ், ஏபிஐன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ட்ரக் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ரீஜியன்ஸ்னு பார்த்தோம்னா குளோபலாக 78%, இந்தியாவுக்குள்ளே 22% பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம். இவங்களோட சேல்ஸ் ரெவன்யூ பார்த்தோம்னா லாஸ்ட் 7 இயர்ஸாக இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. 2023 2700 கோடியும், 2024 4000 கோடியும், 2025 4500 கோடின்னு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது 2022 டிப் இருந்தாலும் லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2023 750 கோடியும், 2024 1400 கோடியும், 2025 1900 கோடியும் நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 7571 கோடியும், அசெட்ஸ் 8631 கோடியும், பாரோயிங்ஸ் 279 கோடியும் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசெட்ஸ் பாரோயிங்ஸை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ கம்பெனியோட ஸ்டெபிலிட்டியை பற்றி சந்தேகமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. நாட்கோ ஃபார்மாவோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த கம்பெனியோட பிஇ 9 இருக்குது. இது இண்டஸ்ட்ரி பிஇ 33 விடவும், மீடியன் பிஇயான 25 விடவும் ரொம்பவே சீப்பாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஆர்ஓஇ 28%லையும், ஆர்ஓசிஇ 33%லையும் சூப்பராகவே இருக்குது. டெப் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0 தான். டிவிடெண்ட் ஈல்ட் 0.7%.
ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% இருக்குது இந்த கம்பெனிக்கு. நாட்கோ ஃபார்மாவோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை ப்ரைஸான 1600 50% ஃபால் ஆகி கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்மா 1050 ரூபாய்க்கு கீழே எங்கே கிடைச்சாலும் அது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான். ஸோ நாட்கோ ஃபார்மாவோட ஓவரால் சம்மரி என்னன்னா, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நாட்கோ ஃபார்மா பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வெறும் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.